coming home, I'm coming home. Tell the world I'm coming. படத்தோட ஓப்பனிங் சீனில் ஏகப்பட்ட பேரை சிறை பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போது அங்கே வரான், கையில் ஒரு வில்லை வச்சு அந்த சிறையை உடைக்கிறான். அப்போ அங்கே ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது. அடுத்த சீனில் இப்போ ஒரு பொண்ணு கனவு கண்டு மிரண்டு போய் எழுந்திருக்கிறா. அவள் ஏஞ்சி உடனே கூட அந்த சகோதரிகள் ஏஞ்சி என்ன ஆச்சு, நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்குறா. அதுக்காக இப்பீரியன் டைட்டன்ஸை ரிலீஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மற்ற இப்படி நடக்கக்கூடாது, வாங்க நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு ஸ்டோரி வரும். மனிதர்கள் தோன்றுவதுக்கு முன்னாடி கடவுள்கள் இரு தரப்பாக பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வில் தொலைஞ்சு போயிடுது. அந்த சண்டையில் ஒரு தரப்பினர் தோற்று போயிடுறாங்க. தோற்றவங்கள டைட்டன்ஸ் சொல்கிறாங்க. அவங்க டாட்டரஸ் என்ற ஒரு மலைப்பகுதியில் பாதாளத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க, வெளியே வராத மாதிரி. நாட்கள் கடந்து போகுது. இப்போது தீய எண்ணம் கொண்ட வில்லனை கட்டுறாங்க. அவன் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருக்கான். அவன் அந்த வில்லை கண்டுபிடிச்சி டைட்டன்ஸை விடுவிக்க பார்க்குறான். அதுக்கு அவன் அந்த கன்னி கோயிலுக்கு போகிறான். அவன் வரது தெரிஞ்ச அந்த கன்னி தேவதை அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். அவன் இப்போ வந்து அந்த கடவுள் காப்பாற்றலாம் சொல்லிட்டு அந்த போதகரை ஏறி வச்சிடறான். அடுத்த சீனில் ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ வேறு யாரும் இல்லைங்க, நம்ம சூப்பர்மேன் தான். ஹீரோ கிட்ட ஒரு வயசான பேசிட்டு இருக்காரு. அவர் ஹீரோவுக்கு தன்னம்பி கொடுத்துட்டு இருக்காரு. அவன் பலத்தை கொண்டு பலவீனமானவங்களுக்கு உதவி பண்ணு அப்படி சொல்லி ஹீரோவை ஏற்றி விட்டுட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோட அவங்க அம்மா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு ஹீரோ வெளில வராங்க. நீ ஏன் சாமி நம்பிக்கை இல்லாம இருக்க, நீ ஏன் கூட சாமி கும்பிட்டு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாங்க. அவங்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுலாம் என்னோட பேர குழந்தைங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோட சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ இருக்க நாட்டை அந்த இப்பீரியன் கைப்பற்றிடுறான். இப்பீரியன் கைப்பற்ற உடனே அங்க இருக்க தளபதி இந்த கிராமத்துக்கு வந்து இப்பீரியன் நம்ம நாட்டை கைப்பற்றி விட்டு ஒரு நாள் அவங்க வந்து அட்டாக் பண்ண வந்துருவாங்க, நம்ம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பி போகணும்னு சொல்றாரு. எல்லாரும் கிளம்பி போறாங்க. அப்ப ஹீரோ கிளம்பி போகும்போது அங்க ஒருத்தவங்க தடுக்கிறான். நீ தாத்தப்பட்டவன், நீ எப்படி இன்னும் ஒரு நாள் சென்றுவா, இப்ப நீங்க கூட எங்க ஆளுங்கெல்லாம் கூட சப்போர்ட் வருவாங்க சொல்றாரு. அப்ப தளபதி ஆயுதத்தை கொடுத்துரு, இந்த பதவி விட்டு விலகி போக சொல்லி அவனை துரத்தி விடுறாரு. இப்ப அவன் பதவி பறிக்கப்பட்ட ஆத்திரத்துல அங்க காவலுக்கு இருந்த காவலர்களை அவன் கொண்டாடுறான். இப்ப இந்த பெரியவரை கட்டுறாங்க. இப்ப பெரியவர் வந்து கடவுளை உருமாறாரு. அப்ப அந்த இடத்துல அந்த பெரிய அந்த கடவுளோட பொண்ணு வாங்க வராங்க. அங்க வந்து ஏன் ஹீரோ மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அதுக்கு அந்த கடவுள் இவன் திறமையான போர் வீரன், இவன் மட்டும்தான் அந்த இப்பீரியனை தடுக்கக்கூடியவன் அப்படின்னு அவங்க பொண்ணு கிட்ட சொல்றாரு. இப்போ அந்த பதவி இருக்கிறவன் இப்பீரியன் கிட்ட போயிட்டு சரணடைஞ்சிடறான். இப்பீரியன் அந்த போதகரை ரொம்ப டார்ச்சர் பண்றான், அந்த கன்னி தேவதை எங்கன்னு சொல்லிட்டு. அந்த போதகர் அதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கா, தன் நாக்கையே அறுத்துறாரு. இப்பீரியன் இந்த பதவி விலங்கிட்ட நீ உன் நாட்டுக்கு துரோகம் பண்ணிருக்க, சிறந்த வீரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஆண்மையை எடுத்துறாரு. அடுத்த சீன்ல ஹீரோட கிராமத்தை அந்த இப்பீரியன் கைப்பற்றிடுறான். அங்க ஒரு சண்டை நடக்குது. அந்த இடத்துல ஹீரோவை பிடிச்சாங்க. ஹீரோட கண்ணு முன்னாடியே ஹீரோ அம்மாவை கழுத்தறுத்து போட்டுறாங்க. இப்போ சொர்க்கத்துல தேவர்களை கட்டுறாங்க. தேவர்கள் அந்த மக்களுக்கு நம்ம உதவி பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த கடவுள் நமக்குள்ள ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தை மீறி யாரும் செயல்படக்கூடாது, நம்ம நேரடியாக அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. அவர் இடத்துல அடிமையாக வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கன்னி தேவதேவரா அவ ஹீரோவை டச் பண்ண உடனே அவளுக்கு ஒரு காட்சி தெரியுது, இப்பீரியனும் ஹீரோவும் ஒன்னா இருக்க மாதிரி. அப்ப ஹீரோ கிட்ட சொல்றா, எந்த சூழ்நிலையும் தர்மத்துக்கு பாடுபடுன்னு சொல்றா. இப்போ இந்த சீன்ல கன்னி தேவதைகள் இந்த இடத்துல தப்பிக்க முயற்சி பண்றாங்க. அதுக்கு அந்த ஹீரோவும் அங்க இருக்க ஒரு திருடனும் ஹெல்ப் பண்றாங்க. இந்த இடத்துல ஹீரோ கன்னி தேவதை அந்த திருடன் மற்றவங்க தப்பிச்சு போயிறாங்க. பாக்கி உள்ள 3 கன்னி தேவதைகளும் நீங்க போங்க, நான் எங்களை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தங்கிடுறாங்க. இப்பீரியன் இப்ப அந்த கன்னி தேவதைகள்கிட்ட விசாரிக்கிறான், எங்க இன்னொரு தேவதை, அதுக்கு அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. இப்பீரியன் மற்ற தேவதைகளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோ இருக்க இடத்துக்கு ஒரு வணிக போட்டு வருது. அப்போ அவங்க பிளான் பண்றாங்க, அந்த வணிக போட்டை நம்ம கைப்பற்றி இங்கிருந்து தப்பிச்சு போலாம் சொல்லிட்டு நீங்க அந்த வணிக போட்டை கைப்பற்ற போறாங்க. கடைசியில் பார்த்தா அது ஹீரோக்கு வச்ச பொறியா இருக்கும். அவங்க மற்ற இப்பீரியன் வீரர்கள்லாம் வந்து ஹீரோ கிட்ட சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் ஹீரோக்கு உதவி பண்ண சொர்க்கத்திலிருந்து ஒரு தேவர் வருவாரு. அவர் கடல்ல குதிச்சு ஒரு பெரிய அலையை உருவாக்குவாரு. அதையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஹீரோ மற்றவங்களாம் தப்பிச்சிருவாங்க. ஹீரோ இப்ப இறந்து போன அவங்க அம்மாவை அடக்கம் பண்ண போறாரு. ஹீரோ அவங்க அம்மாவை அந்த கோயிலுக்குள்ள கூட்டு போறாரு. கோயிலுக்குள்ள கூட்டு போயிட்டு அவங்க அம்மாவை அந்த அறையில வைக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு என்னடா ஒரு பெரிய ஒரு பாறைமா இருக்குன்னு சொல்லி பாக்குறாரு. ஹீரோ அந்த பாறையை உடைக்க ட்ரை பண்றாரு. அந்த பாறையை உடைச்சா ஹீரோவுக்கு அங்க ஒரு வில்லு கிடைக்குது. அதுதான் எபீரியஸ் வில்லு. அந்த வில்லு இழுத்தாவே தானாவே அம்பு வரும். இதுதான் தேவர்களின் சக்தி வாய்ந்த ஆயுதம். ஹீரோ வில்லு எடுத்த உடனே அந்த இடத்துக்கு ஒரு அரக்கம் மாதிரி ஒருத்தன் வரான். ஹீரோக்கும் அரக்கனுக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை நடக்குது. எப்படியோ ஒரு வழியா ஹீரோ அந்த அரக்கன் தலையை வெட்டிடுறாரு. ஹீரோ அவன் தலையை எடுத்துக்கிட்டு வெளில வரும்போது அந்த கன்னி தேவதை ஹீரோட ஃப்ரெண்டு அந்த சன்னியாசி 3 பேத்தையும் சிறைப்பிடிச்சாங்க. ஹீரோ அந்த இப்பீரியன் பயன்படுத்தி அவங்க 3 பேத்தையும் கொண்டாடுறாரு. தேவதை இப்போ ஹீரோ கிட்ட உன்னுடைய இந்த வில்லு கிரேக்கர்களுக்கு வெற்றி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு மருந்து போடுறாங்க. இப்பீரியன் கிரேக்க நாட்டை நோக்கி போறான். அங்க பார்த்தா ஒரு பெரிய அணை இருக்கு. இப்போ இப்பீரியன் அந்த பதவி கிட்ட இங்க என்ன இருக்குன்னு கேட்கறான். இந்த அணைக்கு அங்கே தான் அந்த நாடு இருக்கு, அங்க ஏகப்பட்ட போர் வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ இப்ப இப்பீரியன் கூடத்துக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அங்க இப்பீரியன் அங்க இல்ல. இந்த இடத்துல ஒரு மிக ஒரு கொடூரமான சீனம் பாருங்க. அந்த 3 கன்னி தேவதைகளை அது எருமை மாட்டு சிலையில போட்டு வேக வைப்பாங்க. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கிருந்து மற்ற வீரர்கள்ட்ட சண்டைக்கு போறாங்க. அங்க பெரிய சண்டை நடக்குது. அந்த டைம் ஹீரோட வில்ல கீழே வந்த உடனே அங்க இருக்க நாய் அந்த வில்ல தூக்கிட்டு போயிடுது. இப்போ ஹீரோவை பிடிச்சாங்க. ஹீரோ சாவடிக்க ட்ரை பண்ணும்போது அங்க ஒரு தேவர் வராரு. இந்த இடத்துல கிராபிக்ஸ் செம்மையா இருக்கும் பாருங்க. இங்க ஒரு வெறித்தனமான ஒரு சண்டை நடக்குது. இந்த சண்டை ரத்தம் தெறிக்க இருக்கும். இந்த சண்டையின் போது அந்த கடவுளோட பொண்ணு அங்க வரா. சண்டை முடிஞ்ச உடனே கடவுள் அங்க வராரு. கடவுள் வந்து 2 பேர் மேலும் ரொம்ப கோவப்படுறாரு. அங்கிருந்த
ஒரு நெருப்பு சங்கிலி எடுத்து அந்த தேவரை அடிக்கிறாரு. அடிச்ச உடனே அவன் அங்கேயே இறந்துடுறான். இப்போ அவரு ஹீரோ கிட்ட இது உன்னுடைய போர், நீ தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்பி வைக்கிறாரு. இப்போ மேலே சொர்க்கத்தில் கடல் விட்ட ஒரு பொண்ணு, நீங்க பண்ணது தப்புப்பா, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. இப்போ ஹீரோ கிரேக்க நாட்டுக்கு போறாரு. அங்கே போன உடனே அங்கே தளபதியை பார்க்குறாரு. தளபதி ஆல்ரெடி ஹீரோவை தெரியும், யுத்தத்தில் எங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ஹீரோ அந்த கிரேக்க ராசு இப்ரியன் கிட்ட அந்த வில்லு இருக்கு, அவன் கண்டிப்பாக டைட்டன்ஸை விடு வச்சிருவான் அப்படின்னு சொல்றாரு. அது அந்த கிரேக்கர் இது ஒரு கட்டுக்கதை, இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ நம்ம கண்டிப்பா போர் செஞ்சாகணும், வீரர்களை தயார் நிலையில வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த கிரேக்க மன்னர், நீ ஒரு தாட்சி குலத்துல பிறந்தவன், நீ எனக்கு அறிவுரை பண்ணாத அப்படின்னு சொல்லி ஹீரோவை தட்டி கழிச்சிடறான். அந்த அரசன் இப்ரியன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். பேச்சுவார்த்தை நடத்த இப்ரியன் அவங்க ஆள் அனுப்புறான். அப்ப தளபதி யாரை பார்க்க வந்தேன்னு கேட்கறான். அதுக்கு இப்ரியன் ஆளுங்க, நான் அந்த ஹீரோவை தான் பார்க்க வந்தேன், அவனை வர சொல்லுங்க சொல்றாங்க. இப்போ ஹீரோ அனுப்புறாங்க. ஹீரோ வந்து அவங்கள்ட்ட பேசுறான். இப்படி நானுங்க, நீ எங்கள் கூட சேர்ந்துரு, நீயும் தாட்சி குலத்தில் சேர்ந்தவன் தான், நானும் தாட்சி குலத்தில் சேர்ந்தவன் தான், நம்ம இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டவங்க, நம்ம ஒன்று சேர்ந்தா இந்த நாட்டை ஆளலாம், நீ என் தளபதியாக இருப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஹீரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டான். இந்த இப்பீரியன் தான் நீங்கள் அம்மாவை கொண்டான், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். கடைசியில் அவன்கிட்ட பேசினது அந்த இப்பீரியன் அரசன் தான். ஹீரோ அவனை கொல்ல ட்ரை பண்ணுவான், பட் அந்த இடத்துல முடியாது, ரெண்டு பக்கமும் ஆளுங்க இருப்பாங்க. இப்போ ஹீரோ உள்ளே வந்து கேட்டை பூட்டிடுவான். இப்போ எல்லா கிரேக்க வீரர்களும் அப்போ நம்ம ஹீரோ போருக்கு தயாராக வராங்க, உடைக்கிறான். அந்த வனையை உடைச்சோடனே அங்கே இருக்க வீரர்கள் பயந்துட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோ நம்ம உரிமைக்காக போராடணும், எதிர்காலத்துக்காக போராடணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சண்டை நடக்கும், செம வெறித்தனமாக இருக்கும் பாருங்க. ஹீரோ இப்போ இப்பீரியனை தேடிக்கிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அவங்க உள்ளே போகும்போது இப்பீரியன் அந்த வில்லை வச்சு அந்த சிறையை உடைச்சிட்றான். அங்கே ஒரு பெரிய ஒரு பாம்பு பிளாஸ்ட் மாதிரி ஆகுது. இப்பீரியன் அங்கேருந்து வெளில ஓடிறான். அந்த வில்லு ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு. இப்போ அவங்க டைட்டன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிறாங்க. டைட்டன்ஸ் வந்து அந்த ஹீரோட ஃப்ரெண்டை சாவடிக்க பார்க்குறாங்க. அந்த வில்லை யூஸ் பண்ணுறான். எல்லா டைட்டன்ஸ் வந்து அந்த ஹீரோட ஃப்ரெண்டை சாவடிச்சிடறாங்க. அப்போ அவங்க மேலே இருந்து எல்லா கடவுளும் தேவர்களும் வராங்க. வந்து ஹீரோ கிட்ட இது உன்னுடைய சண்டை இல்லை, இதுக்கப்புறம் எங்களோட சண்டை, நீ இப்போ அந்த இப்பீரியனை தடு அப்படின்னு சொல்லி ஹீரோ அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தேவர்களுக்கும் அந்த டைட்டன்ஸ்க்கும் மிகப்பெரிய சண்டை நடக்கும். இந்த இடத்துல கிராபிக்ஸ் காட்சி தாறுமாறா இருக்கும். இந்த சண்டை மிக பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஹீரோ இப்பீரியனை தடுக்க போயிட்டு இருக்காரு. அங்க இப்பீரியனுக்கு ஹீரோக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சண்டையில ஹீரோ ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காரு. இப்போ அதே நேரத்தில் அங்க ஒரு தேவர் சாவடிக்கப்படுறாரு மிக கொடூரமா. மற்ற தேவர்களும் டைட்டன்ஸ்க்கு இரையா வராங்க. இந்த தேவர்கள் சண்டையில கடவுளோட பொண்ணும் டைட்டன்ஸால சாவடிக்கப்படுறா. இந்த நேரத்தில் ஹீரோ இப்பீரியனும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோ இப்பீரியனை கொன்னுறாரு. இப்போ கடவுளோட பொண்ணு, அப்பா இந்த டைட்டன்ஸை சும்மா விடாதீங்க, கண்டிப்பா நீங்க அழிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இன்னொரு வீரன் பயங்கரமா டைட்டன்ஸால கொல்லப்படுறான். இப்போ அந்த கடவுள் அந்த டைட்டன்ஸ் இருக்கிற இடத்த மொத்தமாகவே அழிக்கிறாரு. அந்த சீன்லாம் வேற லெவலில் இருக்கும். இப்போ அவங்க பொண்ணு கூட்டிட்டு சொர்க்கத்துக்கு போயிடறாரு. ஹீரோவும் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடுறாரு. இப்போ கன்னி தேவதையை காட்டுறாங்க. அவ கூட அவரோட பையனும் இருக்கான். அப்போ அந்த கடவுள் வயசான மாதிரி அந்த பையனையும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. நீ ஒரு சிறந்த போர் வீரனா மாறணும், எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பையன் கண்ணுக்கு வானத்துல தேவர்களும் டைட்டன்ஸும் சண்டை போற மாதிரி தெரியுது. இந்த சண்டையை பார்த்து அவன் மிரண்டு போய் கண்ணை திறக்கிறான். இதோட இந்த படம் முடிவடையுது. நான் சொன்ன ஸ்டோரி நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சப்போர்ட்டை தாங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.